வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி நம்ம மணல் கடிகாரம் கிச்சனில் தக்காளி ஊறுகாய் தாங்க செய்ய போகிறோம். வெயில் காலம் வந்தாச்சு. அது மட்டும் இல்லைங்க, தக்காளி இப்போ ரொம்ப சீப்பாக இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு அவசரத்துக்கு யூஸ் ஆகும்ல. வாங்க இந்த ருசியான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். தக்காளி நான் 1 கிலோ எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா பழுத்த பழமாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லைங்க, தக்காளி அடிப்படாத தக்காளியாக நல்ல தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு இந்த தக்காளி ஏற்கனவே நம்ம நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கோம். அதை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் வெடித்து வந்திருக்கு. இந்த தோலெல்லாம் எப்படி இப்போவே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்து இந்த தக்காளியெல்லாம் எடுத்து வேறொரு பாத்திரத்தில் ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறி வந்ததும் இந்த மாதிரி மேல் தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த காம்பு பகுதியை எடுத்துடலாம். அது கொஞ்சம் திக்காக இருக்கும். எடுத்ததும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உரிக்கும் போது எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். ஏன்னா இந்த தக்காளி இந்த தோலோடு சேர்த்து நம்ம ஊறுகாய் செய்யும்போது நம்ம சில சமயம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது ஒரு பாலித்தீன் கவர் போல் தொண்டையில் மாட்டிக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது அது வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும் இந்த ஊறுகாய். இப்போ ஒரு கடாயில் 50 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியெல்லாம் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதங்கினதும் இந்த மாதிரி பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை சேர்க்கும்போது கட்டி பெருங்காயம் சேர்த்தா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை தூள் பெருங்காயம் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது ஆரம்பத்தில் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் குறைஞ்சி போகும். அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காய் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம சேர்த்த தக்காளி அப்படியே பாதியாக குறைஞ்சி போச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், வெல்லம் சேர்த்ததும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஊறுகாய்க்கு தேவையான காரம் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நீட்டு மிளகாய் எடுத்துக்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ தக்காளிக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் கரெக்டான காரமாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து கொடுங்க. அருமையான தக்காளி ஊறுகாய் சூப்பராக தயாராகிடுங்க. இந்த மாதிரி தக்காளி ஊறுகாய் செஞ்சு ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுருங்க. 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை, வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ருசியான தக்காளி ஊறுகாய் நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் கைக்கு தங்க வளையல் தாங்க. என்னங்க, அதுக்குள்ளே தக்காளி வாங்க கடைக்கு போயிட்டீங்க போல இருக்குது. ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.